காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர்.Y தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. நம்மளுடைய பாரம்பரிய உணவுல முக்கியமா நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னு கேக்குறீங்களா? நெய் பத்தி தான் நம்ம பார்க்க போறது. ஆக்சுவலா நெய் அப்படின்னாலே, ஐயோ நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும், நெய் எடுத்துக்கிட்டா வெயிட் ஜாஸ்தி ஆயிடும் இப்படின்னு இதை பத்தி பல விமர்சனங்களும் கருத்துகளும், அதை பத்தி நம்ம ஹெல்த் ரிலேட்டடா நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும், இந்த நெய்யோடைய முக்கியத்துவம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த நெய்யில இருக்கக்கூடிய சத்துக்கள்ல பாத்தீங்கன்னா, இது ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபேட் தான். இதுல புரோட்டீனோ கார்போஹைட்ரேட்டோ ஃபைபரோ கிடையவே கிடையாது. இதுல விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் இ, விட்டமின் கே. இதுல இந்த ஃபேட் சால்யூபிள் விட்டமின் சொல்லக்கூடியது. ஸோ இந்த கீ அதாவது நெய் பாத்தீங்க அப்படின்னாக்கா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். எண்ணெயில் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு ஒரு சத்து உண்டுங்க. அதில் இந்த நெய்யை நம்மளுடைய பாரம்பரிய உணவில் ஏன் சொன்னோம் அப்படின்னா, இட் இஸ் a வெரி குட் அப்பிடைசர். இந்த நெய்யை கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டில் சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, இது நமக்கு நல்ல பசியை தூண்ட வச்சு நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகமாக்கக்கூடியது. அதனால தான் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு நெய் போட்டு ஊட்டுவாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடே பார்த்தீங்கன்னா இந்த நெய் சாதமோ பருப்பு நெய் சாதமும் தான் நம்ம கொடுப்போமே. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின் நல்ல க்ளோயிங் எஃபெக்டை கொடுக்கும். இதில் நம்ம ஏற்கனவே இந்த விட்டமின் ஏ, இ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை பற்றி சொல்லியிருந்தேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்ட்டை மெயின்டைன் பண்ணும், எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணும். அதனால தான் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்தால் கூட இது நம்மளுடைய அந்த ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காகவும் லெக்சராகவும் காட்டும். அது மட்டும் இல்லைங்க, ஆன்டி ஏஜிங் எஃபெக்டும் இதுக்கு உண்டு. ஸோ இப்போ நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முகத்தில் நம்மளுடைய சருமத்தில் அந்த சுருக்கம் ஏற்படும். இந்த நெய்யை நம்ம சாப்பிடும் போது இது நம்மளுடைய ஸ்கின்னுடைய எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனால இது நம்மளுடைய அந்த க்ளோயிங் மட்டும் இல்லாமல் வயசையும் கம்மியாக இளமையாக காமிக்கக்கூடிய தன்மை இந்த நெய்க்கு உண்டு. இந்த நெய் நிறைய பேர் எடுத்துக்கிட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்களே, கண்டிப்பாக கிடையாது. இது என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய அந்த மெட்டபாலிசத்தை ரிவர்ஸ் பண்ணும். அதுவும் மெட்டபாலிசம்னா வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து தரதுனால நம்ம நெய் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற கொழுப்புகள், நம்ம சாப்பிட்ட உணவுகளில் இருக்கக்கூடிய மற்ற கொழுப்புகளை இது கம்மி பண்ணி அது நம்ம மலம் மூலியமாக வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நெய் சாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே வராது. மலச்சிக்கல் பெருஞ்சிக்கல். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பல காம்ப்ளிகேஷனை கொண்டு வரக்கூடியது. அதை நம்ம தினசரி நெய் எடுத்துக்கிறதுனால நமக்கு வெயிட்டும் குறையுது, அதே நேரத்தில் இந்த மாதிரி மலச்சிக்கல் ஏற்படாமையும் பார்த்துக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறது நல்லது. ஏன் கேட்குறீங்கன்னா, ஒரு 100 கிராம் நெய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய கெலோரிஸ் எங்கேயோ போயிடும். கிட்டத்தட்ட 883 கிலோ கெலோரிஸ் நெய்யில் இருக்கு. ஸோ அப்போது இது நம்ம அதிகமாக இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நெய் நல்லதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நெய்யில் செஞ்ச இனிப்பை மட்டும் நான் ஏன் தவிர்க்கணும் அப்படின்றத கேட்பீங்க. இந்த நெய்யோடைய அந்த இனிப்பில் நம்ம சேர்த்து செய்யும் போது அது நம்மளுடைய கெலோரிஸை அதிகமாக்கி கொடுக்கும். அடிஷ்னலாக நம்ம ஸ்வீட் செய்யக்கூடிய மற்ற இனிப்புகளும் சேர்ந்து இது நமக்கு கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி ஆகும். ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது தப்பு இல்லைங்க. நம்ம ஆளுங்க இது நல்லதுன்னு சொல்லிட்டாக்கா 2 கையில் அப்படியே அள்ளிடுவாங்க ஸ்வீட்ஸை. ஸோ அந்த அளவுக்கு அந்த நெய்யோட சேர்த்த அந்த இனிப்பு பலகாரம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதும் கூட. இந்த நெய்யை நம்ம சமையல்ல சேர்த்துக்கிறதுனால இது நமக்கு நுரையீரல் தொந்தரவும் ஏற்படாம பார்த்துக்கும். சுவாச பிரச்சனைகள்லாம் இல்லாம ஸோ நமக்கு நல்ல ஒரு இது என்னது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுது. இது மென்சுரல் ப்ராப்ளம்க்கு பெஸ்ட்னே சொல்லலாம். இப்போது ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால தான் பல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் தொந்தரவே ஏற்படும். ஸோ இந்த நெய்யை நம்ம எடுத்துக்கும் போது அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய பீரியட்ஸில் எந்த தொந்தரவும் இருக்காது. பாடி ஹீட் குறைக்கும். அதனால தான் டெலிவரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பத்திய சாப்பாடு இது நார்த் சைடில் கம்ப்ளீட்டாக
கம்ப்ளீட்டாக அவங்க கீ தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா, நார்த் இண்டியன்ஸ் வந்து டெலிவரிக்கு அப்புறமா அவங்க லாக்டேஷன் பீரியட்ல, அதாவது பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு அந்த பத்திய உணவுல கண்டிப்பா நெய் சேர்த்துப்பாங்க. எந்த உணவு செஞ்சாலும் அதுல அதிகமா நெய் எடுப்பாங்க. ஏன்னா, நல்ல லாக்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது பால் சுரக்கிறதுக்கு வந்து அதிகமா ஹெல்ப் பண்ணும். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள நீக்கும். ஹார்மோன்ஸ பேலன்ஸ் பண்ணும். ஸோ போஸ்ட் டெலிவரி, அதாவது அவங்களுக்கு லாக்டேஷன் பீரியட்ல நெய்ய வந்து நம்ம சமையல்ல சேர்த்துக்கிறது மூலியமா, அவங்க அந்த உணவோட எடுத்துக்கும்போது அவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாது. உடல் பருமன் வந்து மெயின்டெயின் ஆகும். உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நல்லா வெளியேறும். அதே நேரத்துல ஸ்கின் நல்லா டைட்னிங் குடுக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த காயங்கள் ஆறுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த அசிடிட்டி, அல்சர்லாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நெய்ய வந்து எடுத்துக்கும்போது, அது நம்மளுடைய அந்த வாதம், பித்தம், கஃபம் அந்த 3 தோஷாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 தோஷாஸையும் பேலன்ஸ் பண்றதுக்கு நெய்ய விட ஒரு எக்ஸலன்ட்டான ரெமெடி வேற எதுவுமே கிடையாது. அது நம்மளுடைய அஜீரண தொந்தரவுகள சரி பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு இடத்துல அல்சர் இருக்குன்னு வைங்களேன், அப்போ மேல்கொண்டு மேல்கொண்டு நமக்கு அந்த ஆசிட் அந்த இடத்துல படும்போது, ஸோ அதுவே நமக்கு இன்னும் எரோஷனுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஆனா இதே வந்து நம்ம அந்த நெய்ய வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தா கூட போதும். இது என்ன பண்ணும்னா, அந்த மியூக்கஸ் மெம்ப்ரேன் மேல ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி, ஆசிட் அந்த மியூக்கஸ் மெம்ப்ரேன் மேல படாம அந்த அல்சர் ஹீல் ஆகறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த அசிடிட்டி தொந்தரவு இருக்கிறவங்க, அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் இதை எந்த உணவோட சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா நெய் நல்லதுன்றதுக்காக நீங்க நெய்யை நிறைய குடிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் அதுவே நமக்கு சில நேரத்துல தொந்தரவை கொடுக்கும். ஒரு நாளைக்கு நம்ம 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டா கூட போதும். இதுதான் வந்து ரைட் வே ஆஃப் ஈட்டிங். ஸோ அதுல வந்து நம்ம ஃபுட்ல கலந்து எடுத்துக்கிறது பெட்டர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஸ்பூன்ல நெய் அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம ஸ்டீம்டு ஃபுட்டோட இல்ல குக்டு ஃபுட்டோட நம்ம இதை சேர்த்து சாப்பிடும்போது இது நமக்கு நல்ல டைஜஷனை சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்துல நமக்கு அந்த அசிடிட்டி, அல்சர், இந்த ஜீரண தொந்தரவுகள்ல இருந்து இது ஒரு நல்ல நிவாரணமாவே இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா, இதுல வந்து நம்ம சர்ம பிரச்சனையை பத்தி சொல்லியிருந்தோம். அதுல இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கிற போது நம்ம அந்த நெய்யை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி லைட்டா அதை நம்ம அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனா கொடுத்தா கூட இது வந்து ஹீலிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உதட்டுல வந்து ஒரு அல்சர் மாதிரி வரும். ஆப்தஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஏன் வருதுனாக்கா, நமக்கு வயிறு பகுதியில் நமக்கு அல்சர் இருந்தா வரும். விட்டமின் பி டெஃபிஷியன்சினால வரும். இவங்களுக்கு நம்ம தினசரி அதை அப்ளிகேஷனாகவும் இன்டர்னலாகவும் நம்ம வந்து நெய்யை கொடுக்கும் போது அந்த ஆப்தஸ் அல்சருக்கு இது ஒரு நல்ல ரெமெடியாவே இருக்கும். இந்த நெய்யை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய மூளை பகுதியும் அதே நேரத்தில் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தையும் இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஒரு நாளைக்கு நம்ம வந்து 1 to 1.5 ஸ்பூன் நம்ம நெய் எடுக்கும் போது இது நம்மளுடைய பிரெயின்ல வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸை வந்து நிறையவே இன்டியூஸ் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய மனதை சாந்தப்படுத்தி அதே நேரத்தில் நல்ல தூக்கத்தையும் இன்டியூஸ் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்சீமஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமா நம்மளுடைய அந்த பிரெயின், அதாவது ஞாபகத்திறன் வந்து கம்மியா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு டிம்னேஷியா மாதிரி டெவலப் ஆகும். உடல் வந்து நடுக்கம் ஏற்படும். ஸோ இது வந்து வயசாகிறதுனாலயே கூட சில பேருக்கு வந்து ஏஜ் ஆகும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அதில் வந்து அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் டிஜெனரேஷன் ஏற்படுறது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி நெய் வந்து எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி வராமல் தடுக்கவும் செய்யலாம். அவங்களுக்கு வந்து பிரெயினை வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான லெவலில் வச்சிருக்கிறதுக்கும் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மெமரி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.